கல்யாண பொண்ணு கண்ணு பழையல் போடணுமா? நீட்டா ராஜா கைய நீட். ஏன் மிரடுற? எவனாவது ஏதாவது சொல்லுவான்னா? எவனாவது ஏதாவது சொல்லட்டும், அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன். என்னடா இங்க கூட்டம்? என்ன கலாட்டா? யாரு முதலாளியா? மன்னிக்கணும் மன்னிக்கணும். வாங்க வாங்க மாப்பிள. புது பொண்ணுக்கு வளையல் போடணும், நான் போடுறேன். அப்பதான் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ள பயங்கி வந்துருவாங்க. பல பல கை நிறைய போடு. கணக்கு பிள்ளை ஐயா, வளையல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தானு. சரி, அதுதான் நடக்காது. முதல்ல கை தொட்டவன் நான். என்ன? அதாவது முதல்ல கை தொட்டு வலை போட்டவன் நான் சொல்றேன். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். பெரிய ஆளப்பா நீ. சங்கா, பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே. ஆஹா, பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். மத்த பசங்க இருக்காங்களே, சந்தோஷமா இரு. மனம் போல மாங்கலி நடக்கும். சரி சரி, வாயா கெஸ்ட் ஹவுஸ் போலாம். ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நமக்கு எவ்வளவு பெரிய வீடு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல, தங்கறதுக்கு தான் வீடு. சீக்கிரமா வாப்பா. நடையா இது, நடையா அழகா நடக்கிற. மாணிக்கம், என்னையாடா ஏமாத்த பாக்குற? உன்னோட நான் தான் புத்திசாலிங்கிறது இப்போ அது தெரிஞ்சுக்கோ. இவனை பத்திரமா பாத்துக்கங்க. சங்கா, சாப்பிடறானா படிச்சுக்க. உங்களை பார்க்கதான் அவசரமா ஓடி வந்து மாணிக்க ஆபத்தில் இருக்கிறது அவங்க குப்பத்தையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தேன். எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது என்ன? அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்து ஏதாவது கலாட்டா செய்ய போறாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதெல்லாம் தெரியக்கூடாது. ஓ
என்னடா சத்தம்? என்னடா அது? பாருங்க. ஆறாடா போய். சரிடா. தம்பி விட்டா சங்கா சங்கா என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. சீக்கிரம் எங்க இருந்து போயிடு. மாணிக்கமும் தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுட்டாரா? ஆமா, அந்த பாய மண்டபம் அந்த பக்கம் போனார். இந்த பத்திரத்தை எல்லாம் ஜாக்கிரதையா கொண்டு போய் அவர்கிட்ட ஓடு, சீக்கிரமா ஓடு. பத்திரத்துல எடுத்துட்டு வந்தேன். எங்கிட்ட தப்பிக்க முடியாது. மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க. மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துரு. இல்ல முத்து ஒழுங்கா அந்த பத்திரத்தை கொடுத்துடு.
ஐயப்பா, நல்ல சமயத்துல வந்தேன். உன்னையும் என்னையும் ஏமாத்தி முத்துவ கொண்டு போற மாணிக்கம், அவனை விடாதே, கொல்லு. கொல்லணுமா? உமக்காக நான் எல்லாம் செய்துட்டேன். அந்த பாதகம் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் நான் செய்யணுமா முதலாளி? அதையப்பா, மாணிக்கத்தை நம்பாத, நான் சொல்றத கேளு. காலம் மாறி போச்சு, என் கண்ணு திறந்துருச்சு. இன்னுமே உன் சூழ்ச்சி பலிக்காது. துரோகி, யார துரோகி? என்ன மீசையில மண்ணு? என்ன எழுத்து பேசக்கூடாது மச்சான் அப்படின்னு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உன்னை கூட்டிட்டு போறதா பெரிய மச்சங்களாம் வர போறாங்க. வாங்க, போடாத. மீன்பிடியை கொலை செய்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழும். என்னடா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இது? கொடுத்தா ஆட்டம் போதுமா? திருப்பி வாங்க வேண்டாமா? கொடுப்போம், எடுத்துக்கிட்டோம். இப்ப இடம் சரியா போச்சு. ரொம்ப அடக்கமான பொண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டுடா. மாணிக்கம், இந்த திருமண பரிசு பாத்தீங்களா? நீங்க எல்லாம் ஒற்றுமையான உடனே நீங்க கேட்டிருந்த எல்லா உதவியும் அரசாங்கம் செஞ்சிருக்கு. அதுக்கான உத்தரவு தான். நீங்க எல்லாம் குறையில்லாம வாழ என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.